Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். காலிஃப்ளவர் வறுவல் சிம்பிளா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் கழுவுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை சுட வச்சிடலாம். தண்ணி சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் அப்படியே விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து காலிஃப்ளவர்லாம் எடுத்துடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இது கூட உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா கூட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெயில் அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் மசாலாவை வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து தயிரையும் அந்த மசாலாவோடு வதக்கிக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை போட்டுட்டு காலிஃப்ளவர் இந்த மசாலாவோடு சேர்றபடி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். ஒரு மூடியை போட்டு மூடி தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. காலிஃப்ளவர் நல்லா வந்துடுச்சு. இதை ஒரு கிளறி விட்டுறலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை ஊற்றி கிண்டிக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டிப்ஸ் லவனியா சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பியூட்டி டிப்ஸ், குக்கிங் டிப்ஸு, இந்த மாதிரி பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். நன்றி, வணக்கம்.